ஆர்எஸ் என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். அரசு பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 71,000 பேருக்கு நியமன ஆணை இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் மோடி வழங்குகிறார். விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி. எண்ணூர் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை பட்டினம்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் பால்கனி இடிந்து விழுந்ததில் இளைஞர் படுகாயம். கடந்த 4ஆம் தேதி இதே பகுதியில் ஜன்னல் ஸ்லாப் இடிந்து இளைஞர் உயிரிழந்த நிலையில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம். சென்னை மேற்கு மாம்பலத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டின் சீலிங் இடிந்து விழுந்து விபத்து. 50 ஆண்டுகளாகியும் குடியிருப்பை முறையாக பராமரிக்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் நாகை 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் கொத்தட்டை சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு. சிதம்பரம் வழித்தடத்தில் இன்று தனியார் பேருந்துகள் இயங்காது என்று அறிவிப்பு. முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பால் போலீஸ் பாதுகாப்பு. டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக வெளியான தகவல் வதந்தி. தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம். குடியரசு தின அணிவகுப்பில் டெல்லியின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. டெல்லி மக்களுக்கு எதிரான விரக்தியை மோடி அரசு வெளிப்படுத்துவதாக விமர்சனம். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைப்பதே இலக்கு. திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. மத்திய பாஜக அரசை எதிர்த்து பேசும் துணிவு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. டங்ஸ்டன் சுரங்கம், அம்பேத்கர் விவகாரத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். அரசு பேருந்து இயக்கும்போது செல்போன் பயன்படுத்தினால் 15 நாட்கள் சஸ்பெண்ட். அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை. நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 18 லாரிகள் மூலம் கேரளாவுக்கு எடுத்து சென்ற அதிகாரிகள். கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் கிருமி நாசினி தெளிப்பு. சென்னை டிபி சத்திரத்தில் இருசக்கர வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதால் பரபரப்பு. வீட்டு உரிமையாளருடன் ஏற்பட்ட பிரச்சனையில் தீ வைத்ததாக பிடிபட்ட நபர் வாக்குமூலம். திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து போலீசார் வசூல் வேட்டை. ஐயப்ப பக்தர்களிடம் பணம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஹைதராபாத்தில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் தாக்குதல்.
கூட்ட நெரிசலில் ரசிகை உயிரிழந்த விவகாரத்தை குறிப்பிட்டு முழக்கம். அல்லு அர்ஜுன் வீடு தாக்கப்பட்டதற்கு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கண்டனம். தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய திருவிழா கோலாகலம். பரதநாட்டியம், குச்சிப்புடி உள்ளிட்ட பல்வேறு மாநில நாட்டிய நிகழ்ச்சிகளை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உலகாலும் ஈசன், உலகிற்கு படியளக்கும் லீலையை எடுத்துரைக்கும் அஷ்டமி சப்ர விழா. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க சாமி தரிசனம். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி 211 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை. RS என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.